Taste the Daily. பொள்ளாச்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் இருந்து 18 திமுக கவுன்சிலர்கள் 3 அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக நகரமன்ற தலைவர் ஷியாமலா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் எந்த பணிகளையும் செய்யவில்லை என கடிதம் கொடுத்துவிட்டு வெளியேறினர். திமுக ஆட்சியில் திமுக கவுன்சிலர்களே தங்கள் பகுதியில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என கூறி வெளியேறியது அந்த ஆட்சியின் நிர்வாக திறன் செயலற்று இருப்பதை மேலும் அம்பலப்படுத்தியுள்ளது. ஒரு கேவலமான நகராட்சி நிர்வாகமாக பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொதுமக்கள் சார்பாக இன்று நாங்கள் மட்டும் பெரிய விரல கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உறுப்பினர் 16-17 பேர் என்று நினைக்கிறேன். நான் எண்ணவில்லை. அனைவரும் வெளிவந்து அவர் நகராட்சி தலைவரை கண்டித்தும் ஆணையாளரை கண்டித்தும் வெளிவந்து இன்னைக்கு அவர்கள் கூட இன்னைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றுதான் அவர்கள் மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிறார்கள். அந்த நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற நகரமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபட்டு இந்த 3.5 ஆண்டு காலமாக மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். அவர்கள் செவிசாய்க்கவில்லை. கோவையில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தர வேண்டும் என வலியுறுத்தி மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். உப்பிலிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்ற மூதாட்டியின் மகன் செந்தில்குமார் என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது பையில் இருந்த 15,000 ரூபாய் பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் மூதாட்டி அவதையடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். எனவே இதுகுறித்து ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி மனு அளித்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அருவி போல கொட்டும் கால்வாய் தடுப்பணையில் இளைஞர்கள் நீராடி மகிழ்ந்தனர். ஆத்துப்பாலம் நெய்யலாற்றில் கால்வாய் தடுப்பணை நிறைந்து அதிலிருந்து தண்ணீர் வழிந்து அருவி போல கொட்டுகிறது. இந்த நிலையில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் இளைஞர்கள் நீராடி மகிழ்ந்தனர். இந்த கால்வாய் தடுப்பணையை விடியா ஸ்டாலின் அரசு தூர்வாரி முறையாக பராமரித்தால் சிறந்த பொழுதுபோக்கு இடமாக மாற வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வள்ளலார் அவதார இல்லத்திற்கான புதிய இல்லம் கட்டுவதற்கான பணி தாமதப்படுத்தப்படுவதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். மருதூர் கிராமத்தில் உள்ள வள்ளலார் பிறந்த அவதாரம் இல்லம் சிதிலமடைந்துள்ள நிலையில் ஓராண்டுக்கு முன்பு விடியா ஸ்டாலின் அரசு புதிய இல்லம் கட்டப்படும் என அறிவித்தது. ஆனால் இதுவரை கட்டுமான பணிகள் தொடங்கப்படாததால் மிகுந்த அதிருப்தியில் இருக்கும் பக்தர்கள் வள்ளலாருக்கு புதிய இல்லம் கட்டப்படுமா அல்லது இது வெறும் கண் துடைப்பு நாடகமா என விடியா ஸ்டாலின் அரசிடம் கேள்வி எழுப்புகின்றனர்.